ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோழி வந்து குட்டி போட்டுன்னு இருக்குது. கப்பியில் கோழி, அதாவது அதில் மேல் தெரியுது. இப்போ உங்களுக்கு ஃபீமேல் இந்த பக்கம் ஒளிஞ்சுன்னு இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரீடிங் செட்டப் வச்சுருக்கிறேன். ஆனால் இதுலேருந்து பெரிய மீனே எஸ்கேப் ஆகிடுச்சு. இப்போ தெரிஞ்சுங்களா, ஃபீமேலு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இவர் தான் குட்டி போட்டுனுறாரு. இன்னும் ஷார்ட் பாடியில் ஒருத்தர் வெயிட்டிங்கில் இருக்கார். கீழே ஒரு எல்லோ டைல் வெயிட்டிங்கில் இருக்கார். அதில் வேறு ஆர்டிமினியா கல்ச்சர் ஆகின்னு இருக்குது. இதோ அது என்ன ரேட்டிங் ஆகும்னு தெரில. இதில் வந்து ரெட்டைல் ப்ரைஸ் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்குறாங்க. ஆனால் அவர் ஒருத்தர் இன்னும் குட்டி போடுறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கார். இதில் வந்து தெரியாமல் ஒரு குட்டி 2 குட்டி வேறு இருக்குது. யார் போட்டாங்க தெரில, அசந்த டைமில் போட்டாங்க. ஸோ இந்த ஃப்ரைஸை காப்பாற்றுறது தான் அடுத்த வேலை. கோழி கப்பி வந்து நான் அப்சர்வ் பண்ணதில் குட்டிங்களை வந்து சாப்பிடலை. ஸோ அது கூட நார்மல் கப்பி இருக்குது, கோழி கப்பி ஷார்ட் பாடி இருக்குது, ஷார்ட் பாடியில் நார்மல் கப்பி இருக்குது. ஸோ இது எதுங்களுமே வந்து பேபிஸை வந்து சாப்பிடலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ப்ரீடிங் கேஜை வந்து எடுத்துட்டேன். ஏன்னா எவ்வளோ குட்டி இருக்குது அப்படின்னு தெரியாமல். ஏன்னா இன்னொரு ஒரு நார்மல் கப்பி ரெட்டைல் வந்து குட்டி போட ரெடியாக இருக்குது. அதுவும் வந்து சாப்பிடலை. அந்த அல்பினோ வேரைட்டி இங்கே இருக்குது பாருங்கள். இதில் இருக்கிற அல்பினோ வேரைட்டி தான் வந்து குட்டிங்களை வந்து சாப்பிட முயற்சி பண்ணுது. இது எப்போ குட்டி போடுன்னு தெரில. அதனால் ஏற்கனவே அந்த ஒன்று குட்டி போட்டுச்சு. இது பிளாக் ஐ, அல்பினோ இல்லை, நார்மல் ஐன்றதுனால குட்டி போடலை, சாப்பிடலை. ஸோ ஃபுட்டு மட்டும்தான் இருக்குது. குட்டிங்களை கீழே படுத்துன்னு இருக்கிற குட்டியை மட்டும் தூக்கி விடுது. அதனால் நான் அந்த ப்ரீடிங் கேஜ் எடுத்துட்டேன். ஸோ தைரியமாகவே நம்ம விடலான்னு தோணுது. குட்டி மட்டும் முடித்தவொடனே அதுக்கப்புறம் நம்ம அதை செப்பரேட் பண்ணிடலாம், அதுதான் சேஃபு. இது என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் இதில் எதனா குட்டி சாப்பிட்ருக்கா கோழியில் ஷார்ட் பாடி அப்படின்னு கமெண்டில் சொல்கிறீங்களா? கோழியில் ஷார்ட் பாடி, கோழியில் ஷார்ட் பாடி வந்து இன்னும் குட்டி போடலை. ஒரே ஒரு அல்பினோ மட்டும்தான் குட்டி போட்டுது. இன்னொரு அல்பினோ ப்ரீடிங்கில் தான் இருக்குது, குட்டி போடலை. ஸோ இவங்கெல்லாம் இன்றைக்கி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குட்டிங்க மட்டும் கொஞ்சம் விளையாடிட்டுருக்கு. கோழியில் அல்பினோ இல்லை, இது பிளாக் ஐ தான். இது சாப்பிடுமான்னு தெரில. இதில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. தண்ணி ஏன் கலங்கலாகுதுன்னு தெரில. க்ளீனாக தான் இருந்தது. பட் டேங்க்கில் இருக்கிற தண்ணி வந்து க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுதான் இன்னையோட வீடியோ. எதனா அப்டேட் இருந்தால் அடுத்த வீடியோவில் போடுறேன்.